இல்லை. அப்படியானால் அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது. இந்த பூமியிலே மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை. யாரையாவது கேட்டு பாருங்கள், மரணத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை முடிவு என்ன தெரியாது. அவர் திருப்பி கேட்கிற கேள்வி, நீ பார்த்தாயா? அன்பானவர்களே, இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது. அவர்கள் சொன்னார்கள், லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே, நாங்கள் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்போம் நம்பியிருந்தோம். நம்பிக்கையிலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், அவரை பின்பற்றுதலே மிகப்பெரிய தோய்வு. ஆனால் தூதன் சொன்ன வார்த்தை, அவர் அங்கே இல்லை. எதை குறிக்கிறது? ஒரு மாபெரும் நம்பிக்கை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை தருகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே மரணம் மனித வாழ்க்கையின் முடிவல்ல. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நித்திய வாழ்வு, நீடித்த வாழ்வு, நிரந்தர வாழ்வு. அந்த வாழ்வுக்கு அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இரண்டாவது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை சொல்லுகிறது? தீர்க்க தரிசனங்கள் உயிர்த்தெழுந்தது. இந்த வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை, அதாவது நடந்த சம்பவங்கள், நடைபெறுகிற சம்பவங்கள், நடக்க போகும் சம்பவங்கள். இந்த வேதத்திற்கு இன்னொரு பெயர் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். ஒருவேளை இன்றைக்கு மனித அறிவு, மனிதனுடைய அந்த அவனுடைய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த வேதம் நடந்தவைகள், நடக்கிறவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் துல்லியமாய் படம் பிடித்து காட்டுகிறது. ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொன்னார், அந்த சர்ப்பத்தை பார்த்து அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய். எதனுடைய சத்தியம் என்றால் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எங்கே சொன்னார்? வேதத்தின் பல பகுதிகளிலே, தீர்க்கதரிசன ஆகமங்களிலே 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர் சத்துருக்களை தம்முடைய பாதப்படியாக்கி போடும் வரை. அப்படியானால் மரணத்தை தவிடுபொடியாக்குகிற கர்த்தர், சத்துருக்களை, மரணத்தை தன்னுடைய காலின் கீழ் மிதிக்கிற கர்த்தர் அவர். இதைத்தான் வேதம் சொல்கிறது, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தவர். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், தீர்க்க தரிசனங்கள் உயிர்த்தெழுந்தது. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, பொய்யுரையாதவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தகுந்தவர். அவர் சொல்லுகிறார், தாம் சொன்னபடியே. இது உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்னத்தை சொன்னாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அது மட்டுமல்ல,